லொகான் ரத்வத்தா தனது 57வது வயதில் காலமானார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்றைய தினம் காலமானார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லொகான் ரத்வத்தா முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுரத்த ரத்வத்தவின் புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டி திரித்துவ கல்லூரியின் பழைய மாணவரான லொகான் ஒரு பிரபல ரக்பி வீரர் ஆவார். லொகான் முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கவின் நெருங்கிய உறவினராகவும் அறியப்படுகின்றார். கடந்த 2009ஆம் ஆண்டு மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி கிட்டி மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி கிட்டினார். பின்னர் 2015 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் பொது தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருந்தார். ரத்தினக்கல் மற்றும் ஆபரணங்கள் தொடர்பான ராஜாங்க அமைச்சராகவும் சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சராகவும் லொகான் ரத்வத்தா கடமையாற்றியிருந்தார். கடந்த 2001ஆம் ஆண்டு உடதளவின்ன பகுதியில் முஸ்லிம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் லொகான் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021ஆம் ஆண்டில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் கைதிகளை மிரட்டியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் லொகான் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு முறையற்ற விதமாக ஒரு பயணங்களை மேற்கொள்கின்றார். அந்த முறையற்ற விதமாக அவர் மேற்கொண்ட சிறைச்சாலை அந்த பயணங்களில் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகளை மிகுந்த மோசமாக இனவாத ரீதியான வார்த்தைகள் பயன்படுத்தியது மற்றும் அவர்களை துப்பாக்கி முனையில் கொலை அச்சுறுத்தல் விடுத்தது தொடர்பாக 2021ஆம் ஆண்டிலிருந்து இவர் மேல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று சமூக சமய நடுநிலை மையம் அந்த முறைப்பாட்டினை முழுமையாக ஆராய்ச்சி செய்து அந்த முறைப்பாட்டில் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆதாரங்கள் மற்றும் என்னென்ன சட்டவிரோத செயற்பாடுகளில் லொகான் ரத்வத்தா ஈடுபட்டிருக்கின்றார், லொகான் ரத்வத்தா கைது செய்ய வேண்டும் என்பதும் அந்த கைதுக்கான அடிப்படை சட்ட மீறல்கள் தொடர்பாகவும் மிக தெளிவாக இந்த அறிக்கையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக சிறையில் ஆயுதத்தை பயன்படுத்தல், குற்றம் புரிவதற்காக ஆயுதத்தை பயன்படுத்தல், அரசாங்கத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சித்தமை, இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக மற்றும் அதன் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தல், கொலை முயற்சி, மரண அச்சுறுத்தல், காயத்தை ஏற்படுத்தல், ஆபத்தான ஆயுதத்தால் காயத்தை ஏற்படுத்துதல் போன்ற சட்ட கோவைகளை லொகான் ரத்வத்தா அவர்கள் மீறியிருக்கின்றார். இவ்வாறு மிக மோசமான முறையிலே கொலை அச்சுறுத்தலை விடுத்து இனவாத வார்த்தைகளால் தமிழ் அரசியல் கைதிகளை திட்டி வெறும் ஒரு காட்சட்டை அணிந்து சிறை தனது வீடு போல் சென்று வந்த இந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இன்று வரை இந்த பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். இவருக்கு எதிராக எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இவர் இன்று வரை மக்களினுடைய வரிப்பணத்தில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே கொலைகாரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் பாராளுமன்றத்தில் வைத்துக் கொண்டு சாதாரணமாக நடமாடுபவர்கள் மீது அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பாவிப்பதும் அவர்களை துன்புறுத்துவதும் என்று ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி என்று நடத்தி கொண்டிருக்கின்றது.